ஹை மதுரையும் போட்டு ஜிகிர்தண்டா அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. கடை சிம்பிளாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கும் நம்ம அம்மாவுக்கு வந்துட்டு ஜிகிர்தண்டா ஆர்டர் கொடுத்தோம். டக்குன்னு வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காதுங்க, டக்குன்னு போட்டு கையில் பட்டுன்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து நார்மல் ஜிகிர்தண்டாங்க. நார்மல் ஜிகிர்தண்டா 40 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் வந்து 60 ரூபீஸ் தான். ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் என்னன்னு கேட்டோம். அது வந்துட்டு என்னென்னா பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரோ, மேலே அந்த ஐஸ் பால் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பால் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் வைப்போம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நமக்கு ஐஸ் வந்துட்டு அவ்வளோக்கா தேவைப்படல, அதனால தான் நம்ம நார்மலியாக வாங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே அந்த ஐஸ் பால் வந்துட்டு இப்போயே உள்ள மெல்ட் ஆயிடுச்சு பாதி. சரி, இப்போ வாங்க அம்மா வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எப்படி இருக்கு? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறீங்களா? குடிச்சிட்டே இருக்கீங்க, சொல்லுங்க. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? ஜிகிர்தண்டா வந்துட்டு வேற லெவலில் இருக்குங்க. வெயிலுக்கு செம்ம குளிங்க இருக்குங்க. மதுரை வந்துட்டு ஜிகிர்தண்டா குடிக்காமல் போனால் அப்புறம் மதுரைக்கு வந்துக்கு ஒரு அர்த்தமே இருக்காது. மதுரை ஜிகிர்தண்டா அவங்க யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க, வீடியோக்கு லைக் போட்டுருங்க. ஆசமாக இருக்குங்க. வேற மாதிரி